நான் பேசுகிறாம மட்டும் இந்த தண்ணி போடுற குரூப் பூரா ரைட்டில் ஃபார்ம் ஆகிடும். இவன் என்ன வந்துருக்காரா போய் போட்டு போய் காப்போம்டா. விக்கிரவாண்டியில் இருக்கு கல்வியை பேசிட்டு இருக்குது டீ கடையில். ஏக்கா நல்லா இருந்துச்சு நம்ம ஊர். என்னைக்கு வந்து இந்த பாலா போன பிறகு இந்த மாநாடு போட்டாங்களோ இது வரைக்கும் விழுப்புரத்தில் வெள்ளம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. MP3 ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்ட மாதிரி புள்ளி விவர புள்ளியாகவும் வரலாற்றை வரிசையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறு பேசக்கூடியவன் நான் அல்ல. மறந்து போச்சு. இது திருமாவளவன் திட்டமிட்டு செய்த செயல். எனவே திமுக விசிக கூட்டணி உடைந்தது. அடுத்த நாள் அறிவாலயத்துக்கு போய் தலைவருக்கு சார்பு போட்டு பேட்டி கொடுக்கிறாரு. திமுக சொல்லி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற அளவுக்கு நான் புத்தி கட்டாங்கல்ல, இது என் கட்சியினுடைய சொந்த பிரச்சனை. அடுத்த கட்ட தலைவர் உருவாயிட்டார். அதுதான் பெரிய எல்லாத்துக்கும் போவான். இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த கட்சியை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு இளம் தலைவரை இந்த கட்சி உருவாக்கிருச்சுல. அதை பார்த்து தான் அதிமுக ஒரு இளைஞர் இருக்காரு. எடப்பாடி தான் இளைஞர், எடப்பாடி தான் முதியவர், எடப்பாடி தான் எல்லாம் ஆபீஸ் மேனேஜர். அவரு தான் இவனும், அவரு தான் கிளாஸு, அவரு தான் கூட்டுறது, அவர் தான் தண்ணி கொண்டு வச்சது, எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. எங்கூர்காரர் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர். அவரு அன்பார்ந்த கழக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாம் அனைவரும் மிக கஷ்டப்பட்டு உழைத்து வேலை பார்த்து 2026 ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்காமல் நாம் ஓடக்கூடாது. அதிமுக பொருளாளர் அற்புதமான திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பொதுக்கூட்டம். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று கிறிஸ்துமஸ் விழாவில் நம்ம ஐயா நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனக்கு முன்னால் ரொம்ப அழகாக உரையாற்றி உங்களுடைய நெஞ்சங்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் பாதுகாவலர் எங்கள் அன்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர். அவரை பார்த்தாலே எனக்கு பேரறிஞர் அண்ணாவை பார்த்த மாதிரியே இருக்கும். அண்ணாவை இதே மாதிரி தான் இருப்பார், இதே மாதிரி வேட்டி கட்டிட்டு இதே மாதிரி குள்ளமான உருவான். ஆனால் அண்ணாவினுடைய அந்த செயல்பாடு இன்று நாமெல்லாம் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி ஆளும் கட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அண்ணாவின் எளிமையும் பணிவும் அயராத உழைப்பும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமை அண்ணன் மாண்புமிகு தாமோ அன்பரசன், இவரை பார்த்தா எனக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகம். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே என் தேவன், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமைன்னு பாடுறாரு. ஆனா அன்னைக்கு அவர் எம்ஜிஆர் திமுக இருந்ததுனால அவர் மனசுல இருந்த மூன்றெழுத்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை மனதில் வச்சுதான் பேசினாரு. அந்த மூன்றெழுத்தை நெஞ்சில் தாங்கிய மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த உட்கார்ந்துருக்கிற பின்னால உட்கார்ந்துருக்காங்க பாருங்க சகோதரிகள்லாம், அவங்கெல்லாம் இப்போ என்னை எப்படியே பார்க்குறாங்க. இவன் டிவியிலேயே 1.5 மணி நேரம் பேசுவாங்க. இந்த ஆளை எப்போ பேசி முடிக்கிறது, இந்த சீலையெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறோம். இந்த ஆளை எதுக்கியா கூட்டிகிட்டு வந்தாங்க, அதான் அமைச்சர் பேசிட்டாரு, இந்த சீலையை கொடுத்துட வேண்டியதாங்க, எதுக்கு இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்கன்ட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் நினைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே சகோதரிகள் அங்கேருந்து அவ்வளோ பேர் கை கட்டுறதை பார்க்கும்போது சேலையை இந்த மீட்டிங் முடிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதனால நீங்க முண்டி அடிச்சுட்டு வந்து வாங்கினா தான் இந்த சேலையை வாங்கணும்னு அவசியம் இல்லை.
அண்ணன் வேற நான் பேச போறதுக்கு முன்னாடியே தயவுசெய்து வரிசையில் வாங்குங்க, தயவுசெய்து வரிசையில் வாங்கணும்னு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிளம்பிடுவான். அவர் நன்றி வணக்கம்னு எப்படா சொல்லுவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் சில சமயம் நாங்க பேச போவோம். கல்யாண வீட்டுல வாழ்த்துறை வழங்க கூப்பிடுவாங்க. அப்ப சோறு ஆயிருக்காது. அப்ப என்னைய கூப்பிட்டு பேச விட்டுருவாங்க. சோறு ஆகிற வரைக்கும் பேசுனேன். கிச்சன்ல இருந்து நாங்க கை காட்டுவோம் முடிச்சு அப்படின்னா அது மாதிரிலாம் பேசி பழகிருக்கோம். இன்னைக்கு சகோதரிகள் அந்த சேலை வாங்கணுங்கிறதுக்காக எந்த முயற்சியும் நீங்க தள்ளு முள்ளு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் தம்பி ஜபருல்லா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த பொருள்களை உங்களுக்கு கொடுப்பார். திமுக காரங்க அப்படிப்பட்ட அன்புக்கும் பண்புக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று கிறிஸ்துமஸ் விழால என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசினார். பிறப்பால் நம்மை வேறுபடுத்தக்கூடிய அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நான் வாழ்நாளில் உயிருள்ளவரை போராடி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசினார். அது என்ன பிறப்பால? பிறப்பால் ஒரு மனிதன் இவனா அவனா இவனா, இந்த மதத்துக்காரனா அந்த மதத்துக்காரனா, இந்த ஜாதிக்காரனா அந்த ஜாதிக்காரனா என்று நான் இந்த ஜாதியில தான் பிறப்பேன்ட்டு எவனால ஆசைப்பட்டு பிறந்தானா? இல்ல இந்த கருப்பா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறக்கணும்னு நினைச்சவனாவது ஆசைப்பட்டு பிறந்தானா? அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறக்கணும்னு எவனாவது விரும்பி பிறந்தானா? ஒருவன் பிறந்தது இந்த மதத்தில் இந்த ஜாதியில் என்பதற்காக அவனை வேறுபடுத்தி பார்க்க கூடாது. எல்லோரையும் சமூக நீதியோட சமத்துவமாக நடத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். என் தம்பி சொன்னார். அது அற்புதமான செய்தி. அது பாருங்க, நம்ம இஸ்லாமியர் நம்ம பாய் இருக்காரு, அழகா தாடி வச்சு அப்படி ஃபுல்லா வச்சு ஜம்முன்னு இருக்காரு. அதே மாதிரி நெஞ்சில சிலுவை போட்டு ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு. அதே மாதிரி விபூதி அடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு ஐயப் சாமி உட்கார்ந்து இருக்காரு. 3 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, பக்கத்துல நீ ஏண்டா உட்கார்ந்து இருக்க? நீ வேற மதத்துக்காரனாச்சே, நீ எப்படி என் பக்கத்துல நிக்கலாம்னு இதுவரைக்கும் யாராவது நினைச்சோமா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நீ என்ன ஜாதி? அப்படியா? தெரியவே இல்லை. தெரிஞ்சுட்டு நான் உட்கார்ந்துருக்க மாட்டேன். யாராவது நினைச்சோமா? ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிற அற்புதமான இயக்கம். அதே மாதிரி எந்த ஜாதியில பிறந்தாலும் எவனாவது அவங்க அம்மா வகுத்துல ஒரு 15 மாசமாவது இருக்க முடியுமா? 15 மாசம். நான் எவ்வளவு ஜாதி எங்க அம்மா வகுத்துல நான் 15 மாசம் எடுத்து வரேன்டா. இருந்தா உங்க அம்மாவை அவுட்டு நீங்க அவுட்டு 10 மந்த்ஸ்லே வலி வரும், இங்கிட்டு வலி வரும். வலி வராட்டி இன்ஜெக்ஷனை போட்டு வலியை கொண்டு வந்துடுவேன். அந்த 10 மாசத்துக்கு மீறி ஒரு 5-6 நாள் கழிச்சு சில பேர் பிறப்பேன். அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு தேதியெல்லாம் குறிச்சிருப்பாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி உனக்கு உள்ள பிறக்கும் அப்படின்னு குறிச்சிருப்பாரு டாக்டர். அந்த தேதியில பிறக்கல. டாக்டர்கிட்ட போறாங்க. என்ன டாக்டர்? ஒரு ஊசியை போடுறாங்க. வலி வந்துருச்சா? வரல. இன்னொரு ஊசி. வலி வரல. 25ஆம் தேதி ஆகி போச்சு. கிறிஸ்துமஸ் அன்னைக்காவது பிறப்பானாங்க. நான் பிறக்கிறேன். வலி வரல. பார்ப்பாங்க என்ன பண்றது. அப்பதான் டாக்டர் கேட்கிறாரு, டேய் தேதி குறிச்சு எத்தனை நாள் ஆகுது? வாடா வெளிய. வகுத்துல இருக்கும் போதே கணக்கில் பெய்தா போறிய, நீ வாழ்க்கையில என்னத்தான் சாதிக்க போறன்ட்டு ஆபரேஷன் பண்ணி வெளியில எடுத்து போடுவாங்க. அவன் எப்படி வயிற்றுல இருந்தானோ அதே மாதிரியே கிடப்பான். டாக்டர் ஓங்கி சப்புன்னு ஒரு அடி விடுவாங்க. நரசம்மா அழுக மாட்டேங்கிறான். கண்ணத்தை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி காதை பிடிச்சி முறுக்குனா அழுகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி சில பேர் 10 மாசம் கழிச்சு ஒரு 6-7 நாள் கழிச்சு பிறப்பான். இப்படி ஒரு குரூப் இருப்பான். இன்னொரு குரூப் இருப்பான் பாருங்க, 7 மாசத்துலயே பிறந்திருக்கேன். அந்த அம்மா ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்க நின்றுகிட்டு இருக்கேன், வலிக்குது அம்மா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் ஒரு 5 பேர் வைத்தியம் பார்த்து பிறந்திருக்கேன். ஐயோ 2.5 மாசம் கழிச்சு பறக்கிற நாய் அதுக்குள்ள எப்படி அவசரப்பட்டு பிறந்துருச்சே அப்படின்னு. அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அந்த குயிக்கா பிறந்தவன் ஒரு கூட்டத்துல போனா எதையுமே நடக்க விட மாட்டேன். இல்லையோ சீக்கிரம் முடிக்க
பஸ் ஓட்டிட்டு போகிற ஓட்டியா சும்மா மாங்காட்டுக்கு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு வர குன்றத்துல இருந்து மாங்காட்டுக்கு 1 மணி நேரம் ஓட்டுறேன் ஓட்டியா வேகமா கிடக்கணும் அவனுக்கு ஏதாவது தேட்டரில் உட்காந்தா படம் போடுறதுக்குள்ள போடுறா படம் அப்படின்னா கத்தி குளிப்பேன். ஒரு ஹோட்டல்ல போய் 2 இட்லியை சொல்லியிருப்பேன் சொல்ற வர்றதுக்கு லேட் ஆகும்னா கத்துவான். அவங்க பூரா அப்படிதான் இருப்பாங்க. இந்த 11 மாசத்துல பிறந்தவங்க பஸ் டிரைவர் போட்டு மெதுவா போட்டுருப்பேன். என்ன அங்கேயும் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போறேன், இங்கேயும் சும்மா தான் உட்காந்துருக்கு. வேற யாரும் இல்லை, இந்த பாஜக ஒரு தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, அண்ணாமலை, அவர் தான் அந்த தம்பி தான். நீங்க பேச்ச பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, அதாவதுன்னா நான் என்ன சொல்ற வர்றேங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்குல்லங்கண்ணா, அது வந்துங்கன்னா வர 2026 தேர்தல்னா 200 தொகுதியிலையும் டெபாசிட் கூட வாங்காதுங்கண்ணா. ஜனங்கள்லாம் அப்படியே பார்ப்பாங்க, ஏண்டா பாம்பாட்டியா இந்த நீ வேற என்ன இது ரோட்ல எது டோலிங் காட்ட வர. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுக்குழுவில் நீங்க நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தொடங்கி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம், KP முனிசாமி, முன்னாள் எங்க பாடநூல் கழக தலைவர் அம்மா வளர்மதி எல்லாரும் பேசுறப்ப அந்த பொதுக்குழு பேச்ச டிவியில போட்டாங்க. எல்லாருக்கும் கோபத்தை பார்க்கணுங்க. CV சண்முகம்னா ரத்தம் கட்டிவாராக்குன்னு பயந்துட்டேன். என்ன திமுக ஆளுமை நம்ம மேட்ரு முடிஞ்சிட போதியா புரியா 2026 இன்னும் 15 மாசம் இருக்குங்க. ஏங்க இந்த தகுந்த உரிங்க கோவம் தாங்க முடியல. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த டென்ஷன் வந்து பாராளுமன்றத்துல உட்காருங்க இந்த டென்ஷன் கோவம். KP முனிசாமி பார்த்தா இங்க பாருங்க 2026 உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் கடன் வாங்கியாது நீங்க கட்சி வேலை பாருங்க. கடன் வாங்கி தோத்து போய் தலையில துண்டை போட்டு 50 பேரும் பிச்சை எடுக்கிறதா என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்காரர் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர், அவரு அன்பார்ந்த கழக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாம் அனைவரும் மிக கஷ்டப்பட்டு உழைத்து வேலை பார்த்து 2026 ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்காமல் நாம் ஓடக்கூடாது. அதிமுக ஒரு பொருளாளர் எங்க திண்டுக்கல் எங்க MLA பஞ்சமில்லாத மனுஷன். உண்மை எதுவோ அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். வேட்டியை புத்தகத்தை எடுத்து என்னடா ஸ்டாலின் முதல்வர் அப்படியா உலகிட்டேன்னா அப்புறம் யாரை சொல்றது அப்படின்னு அவர் கேட்கிறார். யாரை சொல்றது? அவருக்கே வந்து எடப்பாடி சொல்ல இஷ்டம் இல்லை, மனசு வரல, வாய் வரல. இப்படி இருக்க அந்த கட்சி. அதனாலதான் இந்த பொதுக்குழுக்கு அவரை கூப்பிடல. அவர் வரல தெரியுமா அந்த பொதுக்குழுக்கு? ஏன் தெரியுமா? அங்கேயும் வந்து ஸ்டாலினை முதல்வராக்கணும்னா ஐயோ 40,000 பேரை சோத்தை போட்டு உட்கார வச்சிருக்கான். இங்க இருந்து ஸ்டாலினை முதல்வராக்கணும்னு பேசிக்கிட்டாங்க. என்னடா பண்றது? இது ஒரு கட்சி. ஒரு மனுஷன் கோவப்படுறாங்க. அங்க சரக்கு தீர்ந்துச்சுன்னா பெண்கள் 2 குரூப்புகளுக்கு இடையில சண்டை வரும். தண்ணியில தண்ணி குடிக்கிறப்ப நான் தான் கோவம் வச்சேன். நீ அப்பா வக்கி வைக்கா நீ வைக்கா நான் தான். அதுல ஒரு அம்மா உடைய பத்தி தெரியாது, உன் புருஷனை பத்தி தெரியாதுன்னு ஒரு அம்மா கத்துனா அங்க அதுக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். தண்ணி குடிக்கிற இடத்துல உன் புருஷனை பத்தி எதுக்கு பேசுற? பொதுக்குழுல உங்க கட்சியினுடைய தீர்மானத்தை பத்தி பேசுங்க, உங்க கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுங்க, என்ன செய்ய போறோம்னு பேசுங்க. கோவப்பட்டானாலே அவன்கிட்ட வந்து மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன்கிட்ட எந்த சரக்கு இல்லை, அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. வள்ளுவர் தான் சொன்னார், இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் கோபம். அதனால அவங்களால என்ன செய்ய முடியல. ஏன் கோபப்படுறாங்கன்னா 3 காரணம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் அதிமுக பத்தி கோபப்படுறாங்க? முதல் காரணம், நம்ம தலைவர் இருக்காரு
இந்த முகத்தை பார்த்தாலே அந்த குறுப்புகளுக்கு கோபம் கொப்புளிக்குது. இந்த அழகு முகம் பெண்களுடைய முகத்துல அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் ஒரே பிள்ளை, ஒரே பொம்பளை பிள்ளை, எங்க அப்பா என்னை கட்டி கொடுத்துட்டாரு, எங்க அப்பா சுகம் இல்லைன்னு பார்க்க போறதுக்கு என் புருஷன் அந்த பஸ் காசு வாங்குறதுக்கு 1 மாசம் தரத்தை கெஞ்சினேன். ஆனா இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் நீ பாரியா, நான் எங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி போவ? எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, எங்க அப்பா போய் நான் பார்த்து வந்துடுறேன். காசுக்கு என்ன செய்ய? உங்க அப்பாவுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி தரணும்ல. மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை போடுறாரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு ஒரு பெண்ணை சொந்த காலில் நிற்க வைத்த இந்த தலைவரை பார்த்து தான் முதல் கோபம். இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க. இந்த முகம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அனைவருடைய மனசையும் ஆழமா பதிச்சிருச்சு. அது ஒரு காரணமா. 2வது காரணம் என்ன தெரியுமா? அடுத்த கட்ட தலைவர் உருவாயிட்டார். அதுதான் பெரிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம். இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த கட்சியை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு இளம் தலைவரை இந்த கட்சி உருவாக்கிருச்சுல. அதை பார்த்து தான் அதிமுக யாராவது ஒரு இளைஞர் இருக்காரு. எடப்பாடி தான் இளைஞர், எடப்பாடி தான் முதியவர், எடப்பாடி தான் எல்லாம் ஆபீஸ் மேனேஜர், அவரு தான், இவங்க அவரு தான் கிளாஸு, அவர் தான் கூட்டுறது, அவர் தான் தண்ணி கொண்டு வைக்கிறது, எல்லாம் அவர் ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு அந்த கட்சிக்கு பேசுறதுக்கு பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் என் தம்பி உதயநிதி 182 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி நாடு முழுவதும் கொண்டு போயிட்டார். அந்த அவருடைய வேகத்தை பார்த்து மிரள்னா. 3வது என்ன காரணம் தெரியுமா? 3வது என் தங்க தளபதி அமைத்த அந்த வெற்றி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டணியை பார்த்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. எந்த கட்சியும் வெளியே வரமாட்டேங்கிறாங்களா. நம்மளும் பிட்ட போட்டு போட்டு பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் அங்கே விருதாச்சலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இது திமுகவுக்கு எதிரான மாநாடு. என்ன மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவுக்கே அழைப்பு கொடுத்துட்டாரு. நாங்க 3-4 பேர் போய் பேசிட்டு வந்தோம். உடனே அதுக்கு அடுத்து அவர் அந்த அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அதில் பேசிட்டாரு, திமுகவை எதிர்த்து பேசிட்டாரு. இது திருமாவளவன் திட்டமிட்டு செய்த செயல். எனவே திமுக விசிக கூட்டணி உடைந்தது. அடுத்த நாள் அறிவாலயத்தில் போய் தலைவருக்கு சால்வை போட்டு பேட்டி கொடுக்கிறாரு. திமுக சொல்லி ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிற அளவுக்கு நான் புத்தி கட்டாங்கல்ல. இது என் கட்சியினுடைய சொந்த பிரச்சனை. ஆனால் நாங்கள் கூட்டணியில் 2026 இந்த பிஜேபி என்ற அந்த மக்கள் விரோத ஆட்சி முடியும் வரை திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னார். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா புட்டு போட்டு பார்த்தாங்க. கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒன்னும் செய்ய முடியல, கத்த வேண்டியதான். நம்ம படப்பை மனோகரன் சொன்னார், புதுசா கட்சி ஆரம்பிச்ச நடிகரை பற்றி. விக்கிரவாண்டியில இருக்கு கிளவியை பேசிட்டு இருக்குது டீ கடையில. ஏக்கா நல்லா இருந்துச்சு நம்ம ஊரு. என்னைக்கு இந்த பாலா போன பயிர் இந்த மாநாடு போட்டாங்களோ, இது வரைக்கும் விழுப்புரத்துல வெள்ளம் கேள்விப்பட்டிருக்காங்க. 65 வயசாக எனக்கு இது வரைக்கும் என் சர்வீஸ்ல இப்படி விழுப்புரத்துல வெள்ளம் அந்த அம்மன் கோயிலோட சிலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. என் கண்ணால இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏக்கா இப்படி நடக்குதுன்னு ஒரு கிளவி சொல்லுது. என்னைக்கு இந்த பாலா போன பயிர் இந்த விக்கிரவாண்டியில மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்லப்பா 2 கிளவிய பேசுறத ஒட்டு கேட்டேன் நான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தால்தான் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல இப்படி ஒருத்தர் மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு. அந்த நடிகர் பேசுறாரு மாநாட்டில். என்ன பேசுறாரு தெரியுமா? MP3 ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்ட மாதிரி புள்ளி விவர புள்ளியாகவும் வரலாற்றை வரிசையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறு பேசக்கூடியவன் நான் அல்ல.
மறந்து போச்சு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் முன்னோடிகள் யார் தெரியுமா? நேரம் இங்க ஒடியாந்து ஒரு பேப்பர் எடுத்து ஏன் கொள்கைய ஒரு கட்சி தலைவர் ஏர்போர்ட் சீட்ல எழுதி வச்சு வாசிக்கிறார். இதுக்கு பேர் கட்சியா? கொட்டு மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணாவால் 75 ஆண்டு காலத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கொள்கை பிடிப்பும் உள்ள இயக்கம். தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமான்னு ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் அதிகமா ஓட்டு போட்டதுனால தேர்தலில் போட்டியிடலாம் என்று முடிவெடுத்த கட்சி திமுக. இதுக்கெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு ஒரு குரூப் இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எங்களுடைய தாய்மார்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனதிற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இன்னைக்கு எங்கள் தலைவர் தங்க தளபதி இன்னைக்கு அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். பேர்ல பேரு அருமையா, பொண்ணுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சிருப்பான், அந்த பிள்ளைய படிக்க வைக்க மாட்டான். சரஸ்வதின்னு பேர் வச்சிருப்பான், 1ஆம் கிளாஸோட நிப்பாட்டி இருப்பான். ஆனா இன்னைக்கு உண்மையான சரஸ்வதிகளை கல்லூரி வரைக்கும் படிக்க வைப்பதற்கு புதுமை பெண் என்ற திட்டத்தை கொடுத்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் 4 லட்சம் பெண்கள் கல்லூரியில் அதிகமா சேர்ந்திருக்காங்கன்னா உண்மையான சரஸ்வதிகளை உருவாக்கிய தலைவர் எங்கள் தங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். பெண்களை பற்றி எம்புட்டு பாட்டு, அதே அப்பா பொம்பளைகளை பற்றி பழைய பாட்டுலாம் எப்படி பாடுவாங்க பார்த்து கேட்டீங்க. பழைய எம்ஜிஆர் பாட்டுலாம் அவ்வளோ நல்லா இருக்கு, அதே வர்ணிச்சு பாடுவார். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணும் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடக்கி வைத்தாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். அடிவர் சிவாஜி கணேசன் பாட்டு. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண்துயில் வாயே, பாலும் பழமும் பாடுவார். அதே சிவாஜி சொன்னா ஒரு படத்துல எப்படி பாடுவாரு? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வழியில் வந்து. பெண்களை பாராட்டுறவங்க அவங்கதான், பெண்களை திட்டுறது அவங்கதான். இன்னைக்கு ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான், ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரக்கியே, ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரக்கியே, முன்னால நடந்து போய் உறைஞ்சு போட்டிய, பின்னால ஓடி வந்து ஒளிஞ்சு கட்டிய அப்படின்ட்டு ஏ சில்லாஞ்சிருக்கியன்னு பாரு. இன்னொரு பாட்டு பார்க்கணுமே, கடி வண்ணா கிளி வண்ணா கிளி சாஞ்சாடுறா சாயா கிளி அண்ணா கிளி வண்ணா கிளி முன்ன வந்தாலே வெக்க வந்து மாமங்கிட்ட சொக்கி நின்னாலே, சிலுக்கி சிலுக்கி சின்ன சிலுக்கி சிலுக்கா நடந்தா தின்னாக்கிட்டா. சிலுக்கி 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 ஒரு பெண்ணு என்னென்ன வார்த்தை சொல்லணுமோ அம்புட்டு. பெண்ணை பாராட்டனா ஆம்பளையதான், பெண்ணை தூற்றுவதும் ஆண்கள் தான். சினிமாவில் இப்படி பெண்களை பாராட்டி தூற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம், ரோட்ல ஒரு பொண்ணு பைக்ல போச்சுன்னா அந்த பொண்ணு நம்மள ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா உடனே பொம்போட புள்ள நம்மள ஓவர்டேக் பண்றதா அழுத்து மாப்பிள்ள அப்படின்ட்டு அந்த பிள்ளைய ஓவர்டேக் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு பொறுக்க முடியல. ரோட்ல ஒரு பெண் தன்னை கடந்து போவதை கூட பொறுக்க முடியாத இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்துல 22 மாவட்டங்களில் பெண்கள் கலெக்டரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது திராவிட மாடல் ஆட்சி செய்த மாபெரும் சாதனை. தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சியில 11 மாநகராட்சியில பெண்கள் மேயரா இருக்காங்க. பாருங்க ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா ஜம்மன் அப்படி ட்ரெஸ் போட்டு நிக்கிறாரு. அவங்களுக்கு பக்கத்திலே ஒரு பெண் போலீஸ், அந்த அம்மா அதே காக்கி பேண்ட் அதே காக்கி ட்ரெஸ் போட்டு பின்னால துப்பாக்கி வச்சிருக்கு. இதுதான் ரஷ்யாவுக்கு நம்ம ஆளுங்க போயிருக்காங்க ஒரு 2 பேர் நம்ம குரூப். நைட்டு 1 மணிக்கு ஒரு டாக்ஸி காட்டியிருக்காங்க. டாக்ஸி வந்துருச்சு, டாக்ஸி 2 பேர் ஏறி ஃபுல்லா தண்ணி போட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு அழகான பொண்ணு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு.
இல்லைங்க அந்த பிள்ளை இவங்களுக்கு தண்ணி போட்டாதான் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. ஹலோ உடனே அந்த பிள்ளை ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். எப்படி நீங்க how are you driving this car in the midnight? நடுநிசையில கார் ஓட்டுறிய எப்படிமா அப்படின்னு கேட்குறேன். உடனே எங்க நாட்டில் அப்படிலாம் ஆள்லாம் கிடையாது அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. மை கண்ட்ரி பீப்புள் ஆர் வெரி நைஸ், தே வாண்ட் ட்ரபிள் மீ அப்படின்னு. இல்லை எங்களை மாதிரி இந்தியாவிலேருந்து வந்து எவனாவது ரோட்டை கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. பட்டாக்குன்னு அந்த பிள்ளை பாக்கெட்ல இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து இந்த பிள்ளைங்க இருக்கு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே போட்டுருமா முதல்ல இறக்கி விடுப்பான். இதனோட உயிரோட இந்தியாவுக்கு போகக்கூடாது போல இருக்குன்ற. என் நாட்டில் எனக்கு ஆயுதம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிச்சு. ஆண்கள் கையில் இருந்த துப்பாக்கியை தந்தை பெரியாருடைய கனவை நனவாக்கி பெண்களை காவல்துறையில் பணியில் அமர்த்தலாம்ங்கிற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர். ஐஜியா டிஐஜியா எஸ்பியா டிஎஸ்பியா ஒரு பெண் வந்து அப்படி நிக்குது. வாப்பா அம்மா இறங்கி நிற்கிறா. லைசன்ஸ் ஏன் பின்னால பாயத்துல துப்பாக்கிய பாக்குறான். ஓட்டுச்சுன்னா என்னடா பண்றது? அவங்க சுட்டா ஒன்றும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கைகளில் சமைத்துக் கொண்டிருந்த கரண்டிகளை பிடுங்கி அவர்கள் கையில் புத்தகத்தையும் பேனாவையும் கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பெண் கையில வெறும் குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய பால் பாட்டிலும் அவர்களுக்கு துவைக்கிற துணி துவைக்கிற சோப்பும் அடுப்பங்கரையில் வேலை செய்யக்கூடிய பாத்திரம் பண்டங்களை விடுத்து ஒரு பெண்ணுக்கு துப்பாக்கியை கொடுத்து நாட்டை காவல் காக்க ஒரு பெண்ணால் முடியும் என்பதை சாதித்து காட்டிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பெண்ணுக்கு செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி, கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, வீரத்துக்கு கடவுள் பார்வதி. இந்த மூணுக்கும் பெண்கள் கடவுளாக இருந்தும் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைக்கல, ஒரு பெண்ணுக்கு செல்வம் கிடைக்கல, ஒரு பெண்ணுக்கு வீரம் கிடைக்கல. இதையெல்லாம் தடுத்து வைத்திருந்த ஒரு கருத்துக்கு பெயர் தான் சனாதனம். அந்த சனாதனத்தை முறியடித்து இந்த நாட்டிலேயே உண்மையான சரஸ்வதிகளையும் உண்மையான லட்சுமிகளையும் உண்மையான பார்வதிகளையும் உருவாக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. எப்படி கலைஞர் உரிமை தொகை கொடுத்து லட்சுமிகளையும் புதுமை பெண் திட்டத்தால் படிக்க வைத்து சரஸ்வதிகளையும் போலீஸில் அவர்களுக்கு பணி அமர்த்தி அவர்களுக்கு வீரத்தையும் கொடுத்து தெய்வங்களுக்கு நிகரான பெண்களை இந்த நாட்டிலே உருவாக்கிய திராவிட மாடல் ஆட்சியை வருகின்ற 2026 எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று சொல்லி 200 தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்,